அன்புடை நெஞ்சங்களே, த டிசிப்ளின் ஆஃப் பெர்செப்ஷன் எண் 124. சரியான செயல், ரைட் ஆக்ஷன். எது உண்மையிலேயே மகத்தானது? வாட் இஸ் ட்ரூலி இம்ப்ரெசிவ்? ஆடம்பரமாக வாழ்வதை விட நல்ல செயல்களுக்காக பிறரால் மெச்சப்படுவது சிறந்ததல்லவா? பணத்தை லௌகீக பொருட்கள் மீது விரயம் செய்வதை விட மக்கள் மீது செலவிடுவது அதிக மதிப்பு வாய்ந்ததல்லவா என்கிறார் முசோனியஸ் ரூபஸ் லெக்சர்ஸ் என்ற நூலில். பணக்காரர்கள் மற்றும் பிரபலமானவர்களின் வாழ்க்கை முறையை பற்றி நீங்கள் அறிந்துள்ள அனைத்து விஷயங்களையும் நினைத்து பாருங்கள். இன்னார் பல கோடி ரூபாய்க்கு ஒரு வீட்டை வாங்கினார். இன்னார் தாம் போகுமிடமெல்லாம் சொந்த முடி திருத்தத்துடன் பயணிக்கிறார். இன்னார் தனக்கு சொந்தமான ஒரு புலியை அல்லது யானையை வைத்திருக்கிறார். ரோமானியர்களின் காலத்தில் இதே போன்ற வெட்டி பேச்சு கிசுகிசுகளும் பிரபலமாக இருந்தன. சில ரோமானியர்கள் தங்கள் குளங்கள் மீது ஆயிரக்கணக்கான செஸ்டர்களை ரோமானிய வெள்ளி நாணயம் செலவிட்டனர். மற்றவர்கள் ஆடம்பரமான விருந்துகளில் பணத்தை வாரி இறைத்தனர். ஜூனல் மார்ஷியல் போன்ற ரோமானிய கலைஞர்களின் படைப்புகள் இந்த வகையான மனிதர்களை பற்றிய செய்திகளால் நிறைந்திருக்கின்றன. வெளிப்படையான செல்வந்தர்கள் தங்கள் செல்வத்தை சம்பாதித்து இறுதியில் செலவிடுவதன் மூலம் தாங்கள் பெற விரும்புவதை பெறுகின்றனர். நன்மதிப்புத்தான் அது. ஆனால் அது வெறுமையானது. ஏதோ ஒன்றின் மீது தொடர்ந்து செலவழித்து கொண்டே இருப்பது உண்மையிலேயே அவ்வளவு மகத்தானதா? பணம் இருந்தால் எவர் ஒருவராலும் செலவழிக்க முடியும் தானே. போரினால் ஏற்பட்ட கடன்களை அடைப்பதற்காக தன்னுடைய அரண்மனையில் இருந்த அறை கலன்களில் சிலவற்றை மார்க்கஸ் அரேலிய துணிச்சலாக விற்றார். மிக சமீபத்தில் உருகுவேயின் முன்னாள் அதிபர் ஹோசே முஜிகா தன்னுடைய அதிபர் சம்பளத்தில் 90% தொண்டு நிறுவனங்களுக்கு கொடுத்ததன் மூலம் தனித்து நின்றார். சாதாரணமாக 25 ஆண்டு பழைய கார் ஒன்றை அவர் ஓட்டுகிறார். யாரால் இத்தகைய காரியங்களை செய்ய முடியும்? எல்லோராலும் முடியாது. ஆக யார் எங்கே அதிக மகத்தானவர்கள்?